எனக்கு வந்து செடி வளர்த்தல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பழைய வீட்ல இருக்கும்போதும் சரி, நெறையா காய்கறி செடி, அதுக்கப்புறம் பூச்செடி எல்லாமே வந்து க்ரோ பேக் மூலியமா வச்சு வளர்த்திட்டுருந்தேன். பட் ஆனா நம்ம வீடு கட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வீடே கட்டிட்டோம். செடி வைக்கிறக்கான ஸ்பேஸ் எதுவுமே விடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ, அதனால கேட்டுக்கு வெளிய பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடத்துல மட்டும் 2 சைடும் நம்ம வந்து அந்த செங்கல் வச்செல்லாம் கட்டி, கிரில் கேட் மாரி போட்டுட்டோம். ஏன் அப்டின்னா, ஆடு வந்து இங்க சாப்பிட்டுட்டு போயிருது. ஏன்னா, அந்த வீட்லருந்து இங்க மணி பிளான்ட் செடிய கொண்டு வந்து சும்மா வெளிய தான் வச்சிருந்தேன். அப்படியே ஆடு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போயிருச்சு. ஸோ, அதனால தான் பார்த்துட்டு நம்ம செடி எந்த செடி வளர்த்துனாலும் ஆடு வந்து அழகா சாப்பிட்டுட்டு போயிரும். ஸோ, அதனால கேட் மாரி வச்சு ஃபென்சிங் மாரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா, அப்பா தான் வச்சாரு. ஏன்னா, அவரோட கைராசிக்கு நல்லா செடி தழைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரோஸு, அதுக்கப்புறம் கத்தாழை, மருதாணி, கருவேப்பிலை, பெரண்டை, அதுக்கப்புறம் துளசி, கற்பூரவள்ளி இந்த மாரி ரொம்ப தேவையான செடி எல்லாமே வச்சேன். உங்களுக்கும் இந்த மாரி செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.